ஐயா வணக்கம். வணக்கம். நெஞ்சு வலி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நெஞ்சு பகுதியில் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்பு வலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரி செய்கிறதுக்கு என்னங்கய்யா செய்கிறது, அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள். அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யர் சுகுமார். பாருங்கள், நெஞ்சு பகுதி வலி அதாவது மார்பு வலி அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வலிகளை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிடலாங்க. ஏன்னா இந்த நெஞ்சு பகுதினால இருதயம்னு ஒரு ராஜ உறுப்பும் ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இருதய வலி என்பதும் நெஞ்சு வலி என்பதும் வேறு வேறு. அப்போது ரெண்டுக்கு சேர்ந்தார் போலேயே நம்ம வலிகளை சொல்லிடுறோம். ரெண்டுக்கும் தனித்தனியான தீர்வுகள் இருக்கிறது. நம்ம அதை பற்றி நம்ம சொல்லிடலாம். இப்போது நெஞ்சு பகுதியில் வலிக்கக்கூடிய வலி என்பது அது இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ வரலாம். ஆனால் இருதய வலினா இருதயம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வரும் இல்லையா? அப்போ இருதயம் தோராயமாக நம்முடைய நெஞ்சு பகுதியிலேருந்து லேசாக இடது பக்கம் சேர்ந்தார் போல் இருக்கக்கூடியது. சிலருக்கு அரிதாக உடம்புலேயே வலது பக்கம் இருதயம் இருக்கும். அப்போது இந்த வலிகள் எதுவென்று முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு எது சார்ந்த வலி. இப்போ நிறைய பேர் என்னென்னா ஒரு வலி அப்படின்னா அது நெஞ்சு பக்கம் வலினாலே இருதயத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு விட்டதாகவே நமக்கு பயம் வந்துடுது இல்லையா? அப்போது இயல்பாக நாம் அப்படி பதட்டப்படாமல் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது எது சார்ந்த வலி என்று புரிந்து கொள்ளுங்கள். நெஞ்சு வலி தானா? உண்மையிலேயே இருதய துடிப்புகளே நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு அனியசினஸ் அந்த உறுப்பு இருதயம் ஒரு உறுப்புக்குள்ளே ஏற்பட்ட வலியா, இல்லை நெஞ்சில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய வலியாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் தானே? அதை புரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வழிமுறையை பார்த்துக்க முடியுங்க. இப்போ வலது பக்கமாக இருக்கக்கூடிய நெஞ்சு வலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையை நாம் நம்முடைய கைகளில் பாருங்கள், வலது பக்கத்துக்கு இடது கை இருக்குது தானே? இடது கையில் பாருங்கள் மோதிர விரல் இருக்குது பாருங்கள். மோதிர விரலில் நீங்கள் நகைக்கண்ணு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதி கவனிங்க. நகைக்கண்ணு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்தீர்கள் என்றால் இந்த பக்கத்து வலி இடது கையில் கிளியர் ஆயிரும். சரிங்களா? இப்போ இது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெஞ்சு வலியாக இருந்தால் வலது பக்க மோதிர விரலில் இது மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இதில் கிளியர் ஆயிருங்க. இது கோது தெரப்பியினுடைய மெத்தட். இதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இருதயத்தில் தான் ஒரு சுருக்குன்னு ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இருதயம் சார்ந்த வலிகளுக்கு நம்முடைய நடு விரல் இருக்குது இல்லைங்களா? இதுக்குள்ளேயே நீளமான விரல் கைகளில் இருதயம் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் ரெண்டு கைகளில் பார்த்திங்கன்னா பொதுவாக இடது கையை தேர்ந்தெடுத்துருங்க. ஏன்னா இடது கை என்பது நேரடியாக இருதயத்தினுடைய சேனலோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இதில் நகைக்கண் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. இதையே 2 நிமிடங்கள் தாங்க. அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்த வலியிலேருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வந்துட முடியுங்க. பொதுவாக இருதயம் சம்மந்தமான ஒரு 2 விஷயங்கள் நம்ம சொல்லணுங்க. எல்லா பிரச்சனைகளுமே பார்த்திங்கன்னா இருதயத்தை நினைத்து நம்ம பெரிதாக பயந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பூதாகரமான விஷயம் என்பது இல்லை. இரத்த குழாய்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்போ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாயு பிடிப்போ, இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால கூட இது நடந்திருக்கலாங்க. அந்த வலிகளை உண்டாக்கி இருக்கலாம். சில நேரங்களில் நாம் இந்த கோது தெரப்பி பயன்படுத்துவதனாலேயே அது விடுபட்டு வெளியில் வந்துடலாம். சரிங்களா? கூடுதலாக இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா? சின்ன வெங்காயத்தை தட்டி சாறாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சாரோடு சம அளவு, உதாரணத்துக்கு 2-3 சின்ன வெங்காயத்தை நீங்கள் தட்டி சாறு எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அதே அளவுக்கு சமமான அளவுக்கு தேன் கலந்து நீங்கள் 2ஐயும் சேர்த்து சுவைத்து சாப்பிட்டு வாருங்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையிலையும் வெறு வயிற்றில், இரவு உணவுக்கு முன்னாடி வெறு வயிற்றில் இப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நெஞ்சு வலியோ இருதயம் சார்ந்து இருக்கக்கூடிய பாதிப்புகளோ அனைத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே விடலாம். பயிற்சி செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வலிகளாக இருந்தாலும் சரி, தலை முதல் பாதம் வரை 2 நிமிடத்தில் மருந்து, மாத்திரை, தைலம் எதுவுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும். என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம், மாத்திரை சாப்பிட்டுட்டோம், தைலம் தடவிட்டோம், வலிகள் சரியாகலையே, 2 நிமிஷத்தில் எப்படிப்பா குணமாகும்? ஆகும். அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு. 2 நிமிஷத்தில் ஆகலைன்னா நீங்களே கேட்பீங்க தானே, ஏப்பா 2 நிமிஷத்தில் ஆகுன்னு சொன்னீங்க, ஆகலைன்னு கேட்பீங்க தானே. ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும். இந்த வலிகளை போக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பாக சொல்லித்தரப்படுகிறது. வரக்கூடிய ஜனவரி மாதம் 2, 3, 4, 5, 6 ஆகிய தேதிகளில் இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது. இந்த வகுப்பு உங்களுக்கு யாரு சொல்லித்தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை மற்றும் அக்குப்ரெஷர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போகிறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள
கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.